ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கனடாவில் பார்த்தீங்கன்னா எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் டே ஸ்னோ, நைட்லேருந்து மதியம் வரைக்கும். ஓ மை காட், பாருங்கள் பாதி வரைக்கும் வந்துருச்சுங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்னோவை வந்து ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணணும். ஒரு வேளை க்ளீன் பண்ணாமல் விட்டோம், அதனால் யாராவது வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஸோ நீங்கள் இண்டிபெண்ட் ஹவுஸ் வாங்குறீங்க அப்படின்னா தேர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ். நாட் ஒன்லி நமக்கு வீடு கிடச்சிருச்சு, இட்ஸ் ஃபன் ஹாப்பி, அதையும் தாண்டி சில மைனஸ் அப்படின்னா இதுதான். இதுக்கு முன்னாடி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் பண்ணதில்லை. இட் வில் கம் அண்டர் காமன் மெயின்டெனன்ஸ். பட் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குகிறோம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ டைம் வந்து 5:30 தாங்க ஆகுது, ஏதோ நைட்டு 9 மணி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் ஃபர்தராக, இந்த மாதிரி சால்ட் இருக்கும். ஆக்சுவலி இந்த சால்ட்டை வந்து நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா ஸ்லிப்பரி ஆகாமல் இருக்கும். ஏன்னா மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்வேல வந்து எல்லாருமே நடந்து போவாங்க. வீட்டுக்கு முன்னாடி பாத்வேல வந்துட்டு குழந்தைங்க ஸ்கூல் பஸ் ஏறுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு கல்லுப்பு மாதிரி அந்த கிறிஸ்டல் சால்ட் அதை வந்து நம்ம போட்டு விட்டுருணும். ஐஸ் சால்ட் ஸ்லிப்பரி ஆகாமல் அது வந்து தடுக்கும். ஃபாரின் லைஃப் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஜாலியாக இருக்குது, நிறைய சம்பாதிக்கலான்னு வரமோ அந்த அளவுக்கு கஷ்டமும் இருக்குது. இட்ஸ் நாட் ஈஸி டு பி இன் ஃபாரின் கண்ட்ரி. எஸ், தேர் ஆர் டிஃபிகல்ட்டிஸ்.